நேற்று ஈவினிங் தான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும். தலை கட்டுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம்னா இந்த குட்டி குட்டியாக இருக்கிற முடியெல்லாம் முன்னாடி தூக்கிட்டு நிற்கும். தலை கட்டினாலுமே தலை கட்டாத மாதிரி தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறேன்னா ஸ்டிரெக்ஸோட ஹேர் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஹேரோட டெக்ஸ்சருமே நல்லா இருக்குது. ஹேருக்கு சீரமெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாக்டோ கேலமின் மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணிவிட்டு பவுடரும் போட்டுட்டு செட் பண்ணி லிப்பாமும் போட்டுட்டு ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் முடிச்சாச்சு. இதோட இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தோம்னா எப்போவுமே எல்லார் வீட்லேயும் சண்டே நான்வெஜ், நெக்ஸ்ட் டே டிஃபால்ட்டாக எப்படி ரசம் வச்சு அது கூட ஏதாவது ஒரு பொரியல் வச்சு முடிச்சு விட்டுருவாங்களோ அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் சாப்பாடு, ரசம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் இருந்துச்சு. இது நமக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு ஃப்ரிட்ஜு திறந்ததும் தோசை மாவு இருந்துச்சு. அதையும் எடுத்து தோசை ஊற்றிட்டு அது கூடயே கொஞ்சமாக சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.